என்னால எந்திரிக்கவே முடியல. நீயே போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கையா? பாவிக்கு வாக்கு போட்டு இப்படி ஆயிட்டியே, இப்படி ஆயிட்டியே ராசத்தி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? போய் சாப்பிடியா? இருப்புல வந்துடுறேன். சூடா ஒரு டீயும் ஒரு பண்ணு கொடுங்க. சீக்கிரமா. ராசாத்தி, ராசாத்தி, மெல்ல மெல்ல எந்திரிமா. மெல்லமா மெல்ல. சூடா ஒரு வாய் டீ குடிப்புள்ள, உடம்புக்கு தெம்பா இருக்கும். அப்புறமா டாக்டர் கிட்ட போலாம். என்ன? இந்தா. போதையா, குடிக்க முடியல, வாயெல்லாம் கசக்குது. சரி சரிம்மா. ஆமா, சம்பளம் வாங்கிட்டியா? இது வீட்டுல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் வாங்கணும்யா. சம்பளம் சம்பளம் தானே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உன்னை செருப்பால அடிக்கணும். ஏண்டா, உனக்கு புத்தியே வராதா? நீ திருந்தவே மாட்டியா? 7 வயசுல எங்க இருந்தோ வந்து என்கிட்ட சேர்ந்து கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி உனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன். நீ ஒரு மனுஷன் ஆகணுங்கிறதுக்காக உன் மாமா உனக்கு பொண்ணையும் கொடுத்தான். ஏண்டா, இப்படி ஒரு பழப்பு பழைக்கிறதுக்கா இந்த சின்ன சிறுசு கழுத்துல தாலி கட்டி இழுத்தாண்டே? இவன் முகத்தை நல்லா பாருடா. இவ கூட பழப்பு தன நடத்த தெரியாது. நீ என்னடா பண்ண போற? இவளை ஏண்டா உயிரோட சாக அடிக்கிற? தெரியுமா, டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு ஒண்ணு இல்லக்கா, இப்ப பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடலாம். வாமா. எந்திரி புள்ள, பார்த்து. வாழை கொடுத்த ஆட்ட இருந்த புள்ள எப்படி வாடி போயிட்டா? சரி தம்பி, எனக்கு ஒண்ணு உன்னை தவிர இந்த மண்ணுல சொந்தம் பந்தம் பெத்து பொறப்பொண்ணு யாருமே இல்லப்பா. இது நாள் வரைக்கும் கண்ட பொம்பளைங்களோட சுத்தி சீட்டாடி கடங்காரனாகி குடிச்சு திரிஞ்சது போதும்ப்பா. என்ன சீரழிச்ச மாதிரி இந்த அப்பாவி பொண்ணையும் சீரழிச்சு கொண்டுடாத. உன் கால்ல வேணாலும் விழுற. என்ன பேசுறீங்க? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க 2 பேரும் மேல சத்தியமா நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன். எந்த தப்பு பண்ண மாட்டேன். ஓகேமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட்றல? சாப்பிடுங்க ஐயா. உங்க புண்ணியத்துல நல்லா இருக்க ஐயா. உட்கார். ஐயா முதல்ல உட்காரு, அப்புறம் பேசலாம். பரவாயில்ல. அட உட்காருண்ணா. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஐயா, ஒரு பிஎஃப் லோன் போடணும். அதான் ஐயா கிட்ட சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன் முத்தா 3000 ரூபாய் போட்டிருக்க? செலவு நிறைய இருக்குதா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் இருக்கு, அடைக்கணும். அப்புறம் வைத்திய செலவெல்லாம் இருக்கு இல்லையா? லோன் போட்டு பணம் வரதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப அவசர செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கியா? சொல்லு முத்தா, ஏதாவது பணம் வச்சிருக்கியா? என்கிட்ட சொல்றதுக்கு நான் வைக்கப்படாம சொல்லு. பணம் கைவசம் இந்த முத்தா. ஐயா என்ன யோசிக்கிற? நான் ஒன்னும் இலவசமா கொடுக்கல, கைமாத்தா கடனாத்தான் தரேன். உனக்கு லோன் திரும்பி வந்த உடனே திருப்பி கொடு, வாங்கிக்கிறேன். வச்சுக்க முத்தா. நன்றி ஐயா. ஐயா
என்ன முத்தா தயங்குற? சொல்லு. உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. பரவாயில்ல சொல்லு. நீ எப்படி சொன்னாலும் நான் புரிஞ்சுக்குவேன். அந்த நம்பிக்கையில தான் நீங்க எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிற தைரியத்துல தான் என் பொண்டாட்டி ராசாச்சி உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஐயா. நீ பண்ணது துரோகம் பண்ணனே நான் அவளை திட்டிட்டேன். அப்புறம் சின்ன பிள்ளைத்தனமா என் பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்க தான் பெரிய மனசு வச்சு எங்களை மன்னிக்கணும் ஐயா. இன்னொரு விஷயம், கொஞ்சம் நாங்க பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு ஒரு தடவை வந்து வயிறார சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு பெருமையா இருக்கும் ஐயா. அவசியம் வாங்க ஐயா. அப்ப நான் வரேங்க. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா முத்தா. வரேங்க ஐயா. வரேங்க. என்ன முத்தா சௌக்கியமா? அண்ணா, டேய் ஏன்டா நின்னுட்டு இருக்க? நான் தான் கடையிலன்னு சொன்னேன்ல. அண்ணா இந்த ஒரு தடவை மட்டும் கடன் கொடுங்கண்ணே. சம்பளம் வந்தோடனே மொத்தமா திருப்பி கொடுத்துட்றாண்ணே. வீட்டுல எந்த பொருளும் இல்லைண்ணே. கொஞ்சம் தயவு பண்ணுங்கண்ணே. உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி குடும்பம்? முதல்ல இடத்த காலி பண்றா. முத்தா இங்க வா. அண்ணா கடைக்காரன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானா? அது நான் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? வச்சுக்க. வேணாண்ணே வேணாம், நான் கடன் வாங்குறது இல்லைண்ணே. இங்க வா. கடைக்கு வந்து சூடா ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு போவா. ஐயோ நான் குடிக்கிறத நிறுத்திட்டாண்ணே. வேணாண்ணே, நான் வரேண்ணே. வரேண்ணே. நல்லா இருக்கீங்களாப்பா? எங்களுக்கு என்னம்மா, நாங்க நல்லா இருக்கோம். மாப்பிள்ள நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. மாமா என்ன மாப்பிள்ள? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? என் மேல கோவமா? ஏன்? கடுதாசி போட்ட பதிலே காணோம். தபால்ல தானே போட்டீங்க. நாங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே தபால் வந்து சேர்ந்துரும். ஏன் போல சும்மா பாத்துக்கிட்டு இருக்க? குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வா. குடிக்கிறதுக்கா? என்னம்மா மாப்பிள்ள இன்னும் இதை நிறுத்தலையா? இல்லப்பா, இப்பெல்லாம் அவர் குடிக்கிறதே இல்ல. ரொம்ப சந்தோஷம். அம்மா நீங்க பேசிட்டுங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். வீட்டுக்கு வந்த உடனே குடிக்க கொண்டு வர்றேன்னு துடிக்கிற. எங்க வீட்டுக்கு யாராவது வந்தா நல்லா கவனிப்பான்னு சொல்ல வந்தேன். மாமா போன வாட்டி மாதிரி அவசரப்பட்டு போயிடாதீங்க. ஒரு வாரம் தங்கிட்டு தான் போகணும். ரொம்ப சந்தோஷம். கட்டில கண்டா போதும் மல்லாந்து படுத்துக்கிறீங்க. ஏன் தெரியாம? அக்கா பாவம்க்கா. உனக்கு புரியுது, இங்க புரிய மாட்டேங்குதே. மாப்பிள்ள உங்க ரெண்டு பேரையும் நாங்க ஊருக்கு கூப்பிட்டு போலாம் தான் வந்தோம். ஏன்னா கண்ணால் ஆனதுல இருந்து நீங்க ஊருக்கே வரல பாருங்க. அதனால ஊர்ல 4 பேர் 4 விதமா எங்களை பேசுறாங்க. ஒரே ஒரு வாட்டி பிறந்த மண்ணை மிதிச்சுட்டு போயிருங்க. சொல்லுங்க. ஆமா மாப்பிள்ள மண்ணை மிதிச்சுட்டு குடுப்பல. இந்தாங்கப்பா. பாத்தியா காப்பியா? என்னது ருசி வித்தியாசமா இருக்கு. தேன் மாதிரி ஈக்குது. இது ஆலிக்ஸ்பா. ஓ இதுதான் ஆர்லிக்ஸா? ஏன் ஆம்பளை ஆர்லிக்ஸ் கூட தெரியாம இத்தனை காலமா வளர்ந்துருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை.